ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 3ஆம் தேதி நாளைய தினம் நவராத்திரியோட முதல் நாள். இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் கூட நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மூலயமா முப்பெரும் தேவிகளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரி ஆரம்பமாக போகுது. நவராத்திரியோட முதல் நாள் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்தோட 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதுக்கு முந்தின நாளாக இருக்கக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி நிறைய பேர் வீட்டில் கொலு வச்சு கலசம் வைத்து நவராத்திரிக்கு தயாராகி இருப்பாங்க. பல பேர் அவங்க வீட்டில் கொலு வைக்க முடியாமலும் கலசம் வைக்க முடியாமலும் என்ன செய்ய தெரியாமல் நவராத்திரி வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி குழம்பி போயிருப்பாங்க. நவராத்திரிக்கான வழிபாடு செய்யணும் ஒரு ஆசையும் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் அதே நேரம் கொலு வைத்திருக்கிறவங்களும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் அதே நேரம் நவராத்திரியோட முதல் நாள் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்களை பற்றியும் பார்க்கலாம். முப்பெரும் தேவியரை வழிபடுறதுக்கு வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய திருவிழா தான் இந்த நவராத்திரி திருவிழா. இதில் முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனுக்காகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவிக்காகவும், கடைசியாக இருக்கக்கூடிய 3 நாட்களை சரஸ்வதி தேவிக்காகவும் பயன்படுத்துறது கொண்டாடுறது வழக்கம். அந்த வகையில் நவராத்திரியோட முதல் நாள் மகேஸ்வரி தாயாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை போற்றி வழிபடக்கூடியது வழக்கம். துர்க்கை அம்மனை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பயம் எல்லாம் நீங்கும். ஒருவருக்கு மன தைரியம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டாலே அவர் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் மனமுடையாமல் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியும். அப்படி மன தைரியத்தை தரக்கூடிய வழிபாடாக தான் நவராத்திரியோட முதல் நாள் வழிபாடு இருக்குது. அன்றைய நாள் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். கொலு வச்சிருக்கிறவங்க காலையிலையும் பூஜை செய்வாங்க, மாலையிலையும் பூஜை செய்வாங்க. அதே மாதிரி காலை நேரங்களில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்கணும், மாலையிலையும் வைக்கணும். கொலு வைக்காமல் வழிபாடு செய்கிறவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா மாலை நேரத்தில் மட்டும் ஏதாவது நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு துர்க்கை அம்மனை மனசார நினச்சி வழிபாடு நடத்தலாம். கொலு வைத்திருக்கக்கூடியவங்க சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பூஜையில் கலந்துக்கிற போது இனிப்பு கொடுக்கறது, ரவிக்கை துணி, மஞ்சள் சரடு, தாலிச்சரடு, குங்குமம், பூ இது எல்லாத்தையும் கொடுக்கறது வழக்கம். கொலு வச்சிருக்கிறவங்க சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிடும்போது மாலை ஒரு 6 மணிக்கு மேலே இரவு ஒரு 9:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வரவழைச்சி அவங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கொலுவை பார்க்க சொல்லி அந்த அழகை ரசிக்க சொல்லி நைவேத்தியங்களும் தாம்பூலமும் கொடுப்பாங்க. நவராத்திரி நாட்களில் வெண்பொங்கல், கடலைப்பருப்பு வடை, கொண்டை கடலை சுண்டல் இது மாதிரி விஷயங்கள் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நவராத்திரி வழிபாட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மலர்கள் மல்லிகைப்பூ, அரளிப்பூ, வாசனை மிகுந்த எந்த மலர்கள் வேணாலும் பயன்படுத்தலாம். முடிஞ்சால் வில்வ இலைகளும் பயன்படுத்தணும். வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வெண்பொங்கலையும் ஏதாவது ஒரு பழ வகைகள் முடிஞ்சால் சாத்துக்குடிய பிரசாதமாக கொடுக்கலாம். பொதுவாக நவராத்திரி சமயங்களில் அம்மனோட போற்றிகளையும் அம்மனுக்குரிய பாடல்களையும் பாடி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலேயும் முதல் 3 நாட்கள் மகேஸ்வரியாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனோட போற்றிகளை பாடுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். கொலு வைக்காதவங்களும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு துர்க்கை அம்மனை மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் கொலு வைத்ததுக்கான ஒரு பலனை பெற முடியும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நவராத்திரியோட முதல் நாளில் கட்டாயம் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை முதல் நாள் வாங்கி வைக்க முடியலையா பரவாயில்லை, முதல் 3 நாட்களுக்குள்ள நவராத்திரியோட முதல் 3 நாட்களுக்குள்ளேயாவது வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் கொலு வைத்திருந்தாலும் கொலு வைக்கிறனாலும் தாராளமாக இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி தேவியோட சிலை. லக்ஷ்மி தேவியோட சிலையை நவராத்திரி சமயங்களில் வீட்டில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப புண்ணியம். லக்ஷ்மி தேவியோட சிலை வாங்க முடியலையா பரவாயில்லை, ஃபோட்டோ கிடைச்சாலும் பரவாயில்லை, உங்களோட உள்ளங்கை அளவுக்கு கிடைச்சா கூட அந்த ஒரு ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் மருதாணி. மருதாணி அப்படிங்கிறது இந்த கோன் மாதிரி இல்லாமல் ஆர்கானிக் மருதாணி, இயற்கையாக விளையக்கூடிய அந்த மருதாணி இலைகளை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். அப்படி இல்லைனா இயற்கையாக விளையக்கூடிய மருதாணி இலைகளை வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி மருதாணியாக நீங்கள் ரெடி பண்ணி பூஜை அறையில் வைக்கிறது, அதுவும் நவராத்திரியோட முதல் நாள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அடுத்ததாக துளசி செடி. நவராத்திரி நேரங்களில் துளசி செடியை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது மங்களகரமான ஒரு விஷயம். இது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு தாவரம். நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதிர்ஷ்டத்தை உங்கள் வீட்டுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு செடி என்னன்னு கேட்டிங்கன்னா அது துளசி செடி தான்.
முடிஞ்சா ஒரே ஒரு துளசி செடியை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் சின்னதாக ஒரு தொட்டிலோட வச்சுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வெள்ளி நாணயம். இப்போ வரக்கூடிய இந்த ஒரு நவராத்திரி கொண்டாட்டத்தில் வெள்ளி நாணயத்தை வாங்கறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா இது செழிப்பு அப்புறம் ஏராளமான செல்வத்தை குறிக்கக்கூடியது. பொதுவாக இந்த வெள்ளி நாணயங்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் மாதிரி பல தெய்வங்களோட உருவத்தோடு தான் வரும். அப்படி தெய்வத்தோட உருவங்கள் பொறிக்கப்பட்ட இந்த வெள்ளி நாணயங்களை நவராத்திரி நாட்களில் வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வாசனை திரவியம். வாசனை திரவியம் இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது. உங்கள் வீடு பக்கத்தில் என்ன வாசனை திரவியங்கள் கிடைக்குதோ அதை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அடுத்ததா கண்ணாடி வளையல். இந்த வளையல் அந்த வளையல் அப்படிலாம் கணக்கே கிடையாது. கண்ணாடி வளையலில் டிசைன் வைத்ததோ வைக்காததோ இல்லை சாமிகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பிளெயின் வளையலாக இருந்தாலும் சரி, 1 டஜன் இல்லை ஒரு அரை டஜன் கண்ணாடி வளையலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயார், துர்கை அம்மன், சரஸ்வதி இவங்க எல்லாருக்கும் ரொம்ப உகந்த பொருட்கள். அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அதிகமாக அவங்களோட அழகை மேம்படுத்திக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எந்த பொருட்களை வேணாலும் நீங்கள் வாங்கலாம். உதாரணத்துக்கு சாந்து பொட்டு, கண்ணுக்கு வைக்கக்கூடிய மை, நெற்றிக்கு வைக்கக்கூடிய தூய்மையான அரக்கு நிற குங்குமம். பொதுவாக சொல்லணும்னா பெண்கள் அவங்க ஆடம்பரத்துக்காகவும் அழகுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான ஒரு அழகு சாதன பொருட்களை வேணாலும் நவராத்திரியோட முதல் நாள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மூலயமா உங்கள் வீட்டில் மங்களகரம் அதிகமாகும், சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் இது வரைக்கும் சுபகாரிய தடைகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நவராத்திரியோட முதல் நாள் மங்களகரமான எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் இல்லை என்னால் எல்லா பொருளையும் வாங்க முடியும் அப்படின்னா தாராளமாக நவராத்திரியோட முதல் நாள் அக்டோபர் 3ஆம் தேதி வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மூலயமா துர்கா தேவியோட அருளையும் மகாலட்சுமி தேவியோட அருளையும் சரஸ்வதி தேவியோட அருளையும் நீங்கள் ஒரு சேர பெற முடியும். முதல் 3 நாட்கள் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, மாணவ மாணவிகள் இல்லை சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, அவங்களுக்கு உங்கள் கையால் நோட்டு பேனா வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது தானத்தில் சேரும். இது தனி கணக்கு. அதுவும் நவராத்திரி சமயங்களில் நீங்கள் படிப்பு விஷயமாவோ இல்லை திருமணத்துக்கு யாராவது ட்ரெஸ் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, மணப்பெண்ணுக்கோ மணமகனுக்கோ ட்ரெஸ் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அதுக்கான தொகையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா கூட அதுவே கோடி புண்ணியம் தான். நவராத்திரியான மாதிரி நாட்களில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய செல்வ பொருட்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படிங்கிறது உங்கள் தலைமுறையவே காக்கும். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எத்தனை மணிக்கு வாங்கலாம்? நாளைய தினம் அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரியோட முதல் நாள் வியாழக்கிழமை. ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். யமகண்டம் அப்படிங்கிறது 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். இந்த 2 நேரத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரங்களில் வேணாலும் தாராளமாக நீங்கள் இந்த பொருட்களை வாங்கலாம். குறிப்பாக மாலை ஒரு 6 மணிலேருந்து 8 மணி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள். கொண்டைக்கடலை மாதிரியான பொருட்களையும் வீட்டில் வாங்கி வைக்கிறது சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.